நம்ம தளபதி விஜயர்களுடைய 69வது படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம தளபதி விஜயர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஜனநாயகன் படத்தோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அண்ட் ஓவர்சீஸை பற்றி நமக்கு பெருசாக பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஓவர்சீஸில் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கரெக்டாக அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி கரெக்ட் டயத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம தளபதி விஜயர்களுக்குன்னு இருக்க ஒரு கிரேஸ், அவருக்குன்னு இருக்க ஒரு ஃபேன் பேஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக வந்து அமைஞ்சிரும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எந்தெந்த படங்கள் என்னென்ன கலெக்ஷன் ரெக்கார்டை பீட் பண்ணுச்சோ அதை விட அதிகமாக இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது பீட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இதுக்கு ஊர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது நம்ம ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு போட்டியா அதே ஜனவரி 9ஆம் தேதி கிளாஷ் இல்லாட்டியும் அதே பொங்கல் ஸ்பெஷலாக இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் நம்ம சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி. இப்போ நம்ம தளபதி விஜயர்களுக்கு இன்னைய டயத்தில் மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவர் பேர் மிகப்பெரிய கிரேஸ்ல நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட ஸ்டார்டிங் பீரியட்ல அவருக்குன்னு இருந்த ஒரு ஃபேன் பேஸ் தெரியுங்களா? ஸோ அவருக்குன்னு ஒரு சில்ட்ரன் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ, வளர்ந்து வரக்கூடிய ஹீரோவா தான் இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவோட இன்னொரு படமும் நம்ம தளபதி விஜயோட ரிலீஸ் ஆகிற அந்த படத்தோட அதே டயத்தில் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது தாண்டி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல், அதாவது அரசியல். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜயர்களுடைய எல்லா படங்களுக்கும் சரி அதிகபட்சமான படங்களுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரி, நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி தான் அந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும். அரசியலுக்கு முன்னாடி சினிமாவில் அரசியல் பேசினதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா இப்போ டைரக்டா அரசியலில் இறங்கி எல்லா கட்சிகளையுமே டைரக்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தளபதி விஜயர்களுடைய வரப்போற படத்துக்கு எந்த அளவுக்கு அரசியல் அழுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா இந்த பராசக்தி படத்தை இந்த டயத்துல அது பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜனநாயகன் படத்தோட கலெக்ஷனை கம்மி பண்றதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் முன்னாடியே கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி இப்போ நம்ம பேச விரும்பல. இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த ஜனநாயகன் படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை யார்கிட்ட கொடுக்க போறாங்க, யார் தியேட்ரிக்கல் ரைட்ஸை வாங்க போறா, ஒருவேளை இந்த படத்தை தயாரிச்ச கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸே ஓன் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடைச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது தமிழ்நாடோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை மட்டும் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒன்று கிடைச்சிருந்துச்சு. ஸோ அது யார் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். மூவி டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ், அதாவது தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸை கொடுக்கல. ஏரியாவா இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸை பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. சேலம், திருச்சி, மதுரை இந்த ஏரியாக்கள்லாம் 5 ஸ்டார் மூவிஸ், செந்தில் அண்ட் நாராயணசாமி இவங்களுக்கு 35 கோடி ரூபாய்க்கு அந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் விற்றுருக்காங்க. திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி இந்த ஏரியாக்கான ரைட்ஸை பிரதாப் அப்படிங்கிறவருக்கும், நார்த் ஆர்காட் அண்ட் சவுத் ஆர்காட் ஸோ இந்த ஏரியாக்கான ரைட்ஸை எஸ் பிக்சர் சீனு அவர்களுக்கும், கோயம்புத்தூர் ஏரியாவை மன்னார் அப்படிங்கிறவருக்கும், சென்னை அண்ட் செங்கல்பட்டு இந்த ஏரியாக்கான ரைட்ஸை ஏஜேஎஸ் பகாலி அப்படிங்கிறவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து அவங்க எவ்வளவுக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 70 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 35 கோடி, மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது 105 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் வித்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் சினிமா படமும் இந்த தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை மட்டும் இந்த அளவுக்கு வித்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றே ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சின்ன ஆக்ட்ரஸோட படமாக இருக்கட்டும், பெரிய ஆக்ட்ரஸோட படமாக இருக்கட்டும், லைஃப் டைம் கலெக்ஷனாக ஒரு 100-150 கோடி எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக பார்க்கப்படுற இந்த ஒரு சமயத்தில் ஒரு ஆக்டரோட படம் தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே 105 கோடிக்கு விற்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒத்த மனுஷன், அவருக்கு பின்னாடி இருக்க அந்த கூட்டம் மட்டும் தான் காரணம். நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்தோட ப்ரீ பிசினஸ் மட்டுமே இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.